வணக்கம் விவேஸ். நம்ம பாருங்கள், இன்றைக்கி இறால் வாங்கியிருக்கோம். சுத்தமணி எடுத்துக்கிட்டோமோ இறால் வந்து இன்றைக்கி தொக்கு வைக்க போகிறோம். வாங்க எப்படி சரி காமிச்சிடலாம். உங்களுக்கு நம்ம சுத்தமணி எடுத்து இருக்கணுமோ கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துங்க, பல்லரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, தக்காளி கொஞ்சமாக எடுத்துக்கங்க, கறி மசாலா பொடி கொஞ்சமாக எடுத்துக்கங்க, சிக்கன் மசாலா பொடி கொஞ்சமாக எடுத்துக்கங்க, மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கணுமோ, இஞ்சி பூண்டு எடுத்துக்கங்க. வாங்க எப்படி சரி காமிச்சிடலாம். உங்களுக்கு அடுப்பத்தை வச்சுங்க, வடச்சட்டி வச்சுக்கங்க. கல்லெண்ணெய் ஊற்றினா ஒரு 4 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. பாருங்கள், கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்குங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க, வெங்காயம் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயத்தை. பச்சை மிளகா உள்ளே போட்டுக்கலாம். நம்ம வந்து இஞ்சி போட்டு உள்ளே போட்டுக்குங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம மசாலா வந்து அப்படியே கொட்டிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. மிளகா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்குங்க, நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க, நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், 1/2 கிலோ இறாலுக்கு வந்து எவ்வளோ அளவு பாருங்கள். நம்ம வந்து தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் வந்து சக்தி மிளகா பொடி எடுத்துக்கங்க, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்துக்கங்க, 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி எடுத்துக்கங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாருங்கள், வந்து உள்ளே வந்து இறாலை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுலாம். நல்லா வேகட்டும். ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். பாருங்கள், நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாங்க, வெந்திரிச்சோன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வெந்திரிச்சோன்னு பார்க்கலாம். வெந்திரிச்சு கொத்தமல்லி தழையை வந்து மேலே போட்டு விட்டுலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம் விவேஸ், வணக்கம்.